மூன்று முடிச்சு. அத்தியாயம் 79. அந்த அறையின் உள்ளே படுப்பதற்காக கபோர்டின் உள்ளே இருந்து 3 பெட்ஷீட்டை வெளியில் எடுத்து இருந்தாள் அஸ்வினி. அவளின் அருகில் வந்து, கொடு, நான் விரிக்கிறேன் என்று அதை வாங்கி கொண்ட யாழினி அந்த தரையில் சுத்தம் செய்து கொண்டு இருந்த ரேவதியிடம், ரேவதி, அதை கொடு, நான் பண்ணுறேன் என்று மதன் அவள் கையில் இருந்து வாங்கி அந்த அறையை சுத்தம் செய்தான். அந்த இடத்தில் போர்வையை விரித்து, டேய், நீங்கள் என் கூட படுக்கிறீங்களா இல்லை கட்டிலில் படுக்கிறீங்களா என்று இருவரிடமும் கேள்வி எழுப்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் உங்கள் கூடவே படுக்கிறோம் என்று அவர்களும் கூற, அப்போ ஓகே என்று அந்த 3 பெட்ஷீட்டையும் அடுத்ததாக பெரியதாக விரித்து அந்த தரையில் 5 பேரும் ஒன்றாக படுத்து கொண்டனர். மதன், ராகுல் சுவற்றின் ஓரம் படுத்து இருக்க, அவர்களுக்கு அடுத்து யாழினி, அஸ்வினி, ரேவதி என்று அடுத்ததாக புன்னகையோடு படுத்து பேசிக்கொண்டு இருந்தனர். வெகு நாட்களுக்கு பிறகு அவள் இப்படி தன் தம்பி தங்கைகளுடன் படுத்ததில் ஆனந்தமாக பழைய கதைகளை எடுத்து பேச தொடங்க, அவர்களும் பழைய கதைகளை எடுத்து பேச தொடங்கினர். இப்படியே 5 பேரும் அவர்களுடைய பள்ளி காலம், கல்லூரி காலம் என்று அதை பற்றி பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டு இருந்தனர். இப்படியே இரவு 12 மணி வரையிலும் பேசி சிரித்து அவர்களையும் அறியாமல் ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று இருந்தனர். காலை பொழுது வழக்கம் போல் 4 மணி அளவில் தூக்கம் தெளிந்து இருந்தது அஸ்வினிக்கு. எங்கே இருக்கிறோம் என்று ஒரு நொடி அவளுக்குள் கேள்வி எழுந்தது. பின்னே அவள் மீது யாரோ கை கால்களை போட்டு படுத்து இருப்பதில் அதிர்ந்துதான் போனாள். அனைத்தும் சில நொடிகள்தான். கண்களை திறந்து பார்த்த பொழுது அவள் அருகில் படுத்து இருந்த யாழினியும் அவளுக்கு பின்னால் படுத்து இருந்த ரேவதியும் தான் அவளை இறுக்கமாக கட்டி கொண்டு படுத்து இருப்பதை உணர்ந்து கொண்டாள். அதில் அவள் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை மலரவும், அந்த மெல்லிய புன்னகையோடு அவள் மெதுவாக இருவரையும் தன்னிடம் இருந்து பிரித்து அவர்கள் இருவரிடம் இருந்து மெதுவாக எழுந்து கொண்டாள். நேராக பாத்ரூம் சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியில் வந்த அவள் கபோர்டில் இருந்து ஒரு உடையை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். ஹீட்டரை ஆன் செய்து அந்த வெதுவெதுப்பான நீரில் குளித்து முடித்து வெளியில் வந்தாள். தலைமுடியை கொண்டையிட்டு கொண்ட அவள் நேராக அந்த சுடிதாரை அணிந்து கபோர்டு முன்னால் இருந்த கண்ணாடியில் தன்னை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த பொழுது 4:30 என்று காட்டிக்கொண்டு இருந்தது. மெதுவாக தூங்கிக் கொண்டு இருந்த யாரையும் தொந்தரவு செய்யாமல் அந்த அறையை விட்டு அவர்களை கடந்து வெளியில் வந்து சேர்ந்திருந்தாள். அவர்களை கடந்து வெளியில் வந்த பொழுதுதான் அவளுக்கு அத்தனை ஆசுவாசமாக இருந்தது. பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டு கதவை மெதுவாக லாக் செய்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்த அவள் நேராக கீழே சென்றாள். வழக்கம் போல் வாசல் கதவை திறந்து மெதுவாக முற்றத்தை முழுவதுமாக பெருக்கி சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து அழகாக ஒரு பூக்கோளம் போட்டு விட்டாள். அதற்கு வர்ணங்களையும் பூசி அதனை மேலும் அழகுபடுத்தி பார்த்தாள். அவள் நேராக பூஜை அறைக்கு சென்று பூஜை அறையை மொத்தமாக சுத்தம் செய்து அதில் இருந்த பூக்கள் அனைத்தையும் அகற்றி புதிய பூக்களை அதற்கு மாற்றி வைத்த அவள் வீட்டை ஒரு நிமிடம் சுத்தம் செய்து முடித்த பொழுது 5:40 என்று காட்டிக்கொண்டு இருந்தது கடிகாரம். கிச்சனுக்கு சென்ற அவள் தண்ணீரை குடித்து முடித்து அப்படியே சில நிமிடம் அந்த சோஃபாவில் அமர்ந்து இருந்தாள். கடிகாரம் அமைதியாக சுற்றி கொண்டு இருந்தது. அதை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தாள். தன் வாழ்க்கை எதை சுற்றி ஓடுகிறது, எதற்காக ஓடுகிறது என்று கேள்விக்கே பதில் தெரியாமல் அமைதியாக இருந்தாள். அஸ்வினி என்று குரல் கேட்டு அவள் திரும்பி பார்க்கவும் அங்கு கஸ்தூரியும் மங்களமும் நின்று இருந்தனர். அத்தை, அம்மா, என்ன நீங்க எவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டீங்க என்று அவள் கேட்கவும், நாங்கள் எந்த கேள்வியை உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சோம் என்று இருவரும் அவளை பார்த்து கேட்க, அதில் ஒரு மெல்லிய புன்னகையோடு, காலேஜ் எல்லாம் போகணும் இல்லை, அதனால் எப்பவும் காலையில் சீக்கிரம் எழுந்து பழகிட்டேன். இப்போ காலேஜ் இல்லை, ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக காலையில் எழுந்திருக்கிற மாதிரி முழிப்பு வந்துடுது என்று அவள் கூறவும், அதை கேட்டதுமே அப்படித்தான் இருக்கணும், பொம்பளை புள்ளனா காலையில் சீக்கிரமாக எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்க்கணும், அதுதான் பெத்தவங்களுக்கு பெருமை என்று மங்களம் கூற தன் அம்மாவை ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தாள். ஆனால் அந்த புன்னகை அவள் கண்கள் எட்டாததை மங்களம் அறியாமல் போனார். காஃபி குடிக்கிறீங்களாமா என்று அவள் கேட்கவும் அவர் சரி என்று தலையசைத்தார்.
அவள் கிச்சனுக்கு சென்று 2 லிட்டர் பாலை பாத்திரத்தில் ஊற்றி அதனை சூடு செய்து அதில் முதலில் காஃபியை தயார் செய்து இருவரின் கையிலும் கொடுத்து மீதம் இருந்த பாலை மூடி வைத்தாள். இங்கே டீ எல்லாம் போட மாட்டீங்களா என்று அவர் கேட்கவும், இல்லைம்மா, இங்கே இருக்கிற எல்லாருமே காஃபி தான் குடிப்பாங்க என்று அஸ்வினி கூறவும், அதை கேட்டதுமே சரி சரி என்று வெளியில் வந்த அவர் வாசலில் போட்டு இருந்த பூக்கோளத்தை பார்த்து, அட நல்லா போட்டு இருக்க என்று அவர் கூறவும் அவள் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை. ஆமா, நீ குடிக்கலையா காஃபி என்று அவர் கேட்கவும், இல்லம்மா, நான் குடிக்க மாட்டேன் என்று தன் அம்மாவிடம் கூறிய அவள் சில நிமிடத்திற்குள் அந்த அறையின் உள்ளே கேட்ட அந்த சத்தத்தில், நான் வந்துடுறேம்மா என்று கிச்சனுக்கு சென்று அங்கு லட்சுமி பாட்டிக்கு காஃபியை தயார் செய்து அதனை ஒரு ட்ரேயில் வைத்து அவரின் அறைக்கு கொண்டு சென்று கொடுத்தாள். 6 மணி அளவில் மெதுவாக தூக்கம் தெளிந்து தன் பக்கத்தில் தன் அக்காவை தேடிய பொழுது அந்த இடம் வெறுமையாக இருப்பதை பார்த்ததும் வேகமாக எழுந்து தன்னை சரிப்படுத்தி கொண்டு அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். அந்த ஹாலில் அமர்ந்து இருந்த சுப்பிரமணி, சாந்தி என்று ஒவ்வொருவருக்கும் காஃபி கோப்பையை கொண்டு வந்து அவள் கொடுத்து கொண்டு இருப்பதை மாடியில் இருந்து பார்த்த யாழினி ஒரு நொடியில் அவளை பார்த்தாள். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆனால் இவை அனைத்தும் செய்ய வேண்டியதுதான். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அது செய்யக்கூடாது என்று சொல்லவும் கூடாது. எப்படி சொல்ல? அது பெரியவர்களுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அன்பானவர்களுக்கும் அன்பை திருப்பி கொடுப்பது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. அதனால் அவளை பொறுத்தவரையிலும் இதில் தவறாக ஒன்றும் இல்லை. என்றாலும் அவள் திருமணமாகி இந்த வீட்டிற்கு வந்து இவை அனைத்தையும் செய்து இருந்தால் யாழினிக்கு பெரியதாக தெரிந்து இருக்காதோ. ஆனால் தனது தமக்கையை 7 வருடமாக இந்த வீட்டில் வைத்து இருக்கின்றனர். ஒருவேளை இந்த 7 வருடமும் அவள் இதே போல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாளோ என்ற கேள்வியோடுதான் யாழினி புருவம் சுருக்கி தன் அக்காவை அவள் பார்த்தபடி நின்று இருந்தாள். அனைவருக்கும் காஃபியை கொடுத்துவிட்டு கிச்சன் உள்ளே நுழைந்த அவள் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த பொழுது 6:15 என்று காட்டிக்கொண்டு இருந்தது. இந்நேரம் தன் தங்கை எழுந்திருப்பாளோ என்ற யோசனையோடு அந்த அறையில் இருந்து அவள் வெளியில் வந்த பொழுது அங்கு அவளையே பார்த்தபடி நின்று இருந்த யாழினியை பார்த்ததும், இவ என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கிறா என்று யோசித்தபடி மெதுவாக மாடிப்படி ஏறி மேலே வந்தாள். என்ன ஆச்சு யாழினி என்று அஸ்வினி கேட்கவும், ஒன்றும் இல்லை என்று கூறிய அவள், டெய்லியும் நீதான் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுப்பியா என்று யாழினி கேட்கவும், ஆமா என்று வேகமாக தலையசைத்த அவள், அது நான் தான் 4 மணிக்கே எழுந்துடுவேன் என்று அவள் கூறவும், எதுக்கு என்று கேள்வி எழுப்பினாள் யாழினி. இப்ப இவகிட்ட என்ன சொல்றது? நான் கோவிலுக்கு போகிறதுக்காக 4 மணிக்கு எழுந்துடுவேன் என்று சொல்லவா முடியும் என்று மனதிற்குள் நினைத்த அவள், இல்லை, நான் தினமும் படிப்பேன், இல்லை டெய்லியும் காலையில் படிக்கிறதுக்காக எழுந்துப்பேன். ஸ்கூல் படிக்கும்போதுல இருந்தே அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் இங்கே எனக்கு சரியாக தூக்கம் வராத காரணத்தினால சீக்கிரம் எழுந்தேன். அதுக்கு அடுத்து 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றதுக்காக காலையில் 4 மணிக்கு எழுந்து பழகிட்டேன். காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போய் வாசல் பெருக்கி கோலம், அதுக்கடுத்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கடுத்து திரும்பி வந்து படித்து குளிச்சுட்டு அதுக்கடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பி போயிடுவேன். அது அப்படியே இத்தனை வருஷமா எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு என்று அவள் வாய் கூசாமல் பொய்யை சொல்லி கொண்டு இருக்க அவள் பேசும் அனைத்துமே உண்மையா பொய்யா என்று அவள் பிரித்து அறிய முடியாமல் தன் அக்காவை அழுத்தமாக பார்த்து கொண்டு இருந்தாள் யாழினி. அதில் அவளை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல், மற்ற எல்லாரும் எழுந்துட்டாங்களா என்ன என்று கேட்டபடி பேச்சை மாற்றி அந்த அறைக்கு உள்ளே நுழைந்து அவள் அங்கு ராகுல், மதன் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் காலை போட்டு இறுக்கமாக கட்டி கொண்டு தூங்கும் இருவரையும் பார்த்ததும், விட்டா இவனுங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒன்னா குடும்பமே நடத்துவானுங்க போலடி என்று அஸ்வினி கேட்கவும் அந்த வார்த்தையில் அவள் பார்வை அங்கு படுத்து இருந்த இருவரின் மீதும் சென்றது. யாழினி இதழிலும் ஒரு மெல்லிய புன்னகை பரவ, கண்டிப்பா என்று கூற, இவன் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தான் அவ்வளோதான் என்று சிரிப்போடு அஸ்வினி கூறவும் அதை கேட்டதுமே யாழினியும் ஒரு மெல்லிய புன்னகையோடு, ஆமா இவனுங்க 2 பேரும் தான், பிரிக்கிறதுக்கு ஆள் வரணும் என்று புன்னகையோடு அவளும் பதில் கூறினாள். இப்படி இருவரும் பேசியபடியே, சரி நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா என்று அஸ்வினி கூறவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே வந்து குடிக்கிறேன் என்று கூறி அவளிடம், இங்கே வந்து உட்காரு, இங்கேயே இருக்கணும், நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன்
என்று கூறி பாத்ரூம் சென்றாள். அவள் சில நிமிடத்திற்குள் ரெஃப்ரெஷ் செய்து குளித்து முடித்து உடைகள் மாற்றி வரும் வரையிலும் அங்கே அமர்ந்து இருக்க முடியாமல், இன்னும் எவ்வளோ நேரம்டி, நான் கீழே போகவே இல்லை, எல்லாரும் வந்திருப்பாங்க என்று அஸ்வினி கூறவும், ஹலோ மேடம், இந்த மொத்த வீட்டையும் என்னமோ நீ மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் இந்த மொத்த வீட்டையும் நீயே தூக்கி பிடிக்கிற மாதிரியும் பேசக்கூடாது. இந்த வீட்டில் அத்தை இருக்காங்க, அப்புறம் அந்த பாட்டி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்க மாட்டாங்களா? அப்புறம் திவ்யா கூட இருக்காளே, ஏன் அவளும் இந்த வீட்டோட பொண்ணு தானே, அவளாம் பார்த்துக்க மாட்டாளா? நீ தான் எல்லாம் போய் பார்த்துக்கணும், ரூல்ஸ் இருக்குதா என்ன என்ற கேள்வி அத்தனை அழுத்தமாகவும் அவளை ஆராய்ச்சியாகவும் பார்த்தபடி வந்தது. யாழினியிடம் இருந்து கேள்வி. தன் தங்கையின் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு உண்மையில் அதிர்ந்து போன அஸ்வினிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அத்தியாயம் 80. என்னக்கா, நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுக்காக இப்படி அமைதியா இருக்கிற என்று யாழினி கேட்க, அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக அமர்ந்து இருந்தாள் அஸ்வினி. அக்கா என்று அவள் தோளில் கையை வைத்து அவளை ஒழுக்கவும், என்ன என்று நிமிர்ந்து பார்த்தாள் அஸ்வினி. இன்னும் 5 நாள்ல அத்தான் கூட உனக்கு கல்யாணம், அதனால அத்தான் கூட எதுவும் டூயட் பாட போயிட்டியா என்ன என்று நக்கலாக அவள் கேட்கவும், என்ன அத்தான் கூடயா என்று அவள் அதிர்ச்சியோடு பார்க்கவும், எதுக்கு நீ இப்படி பயப்படுற என்று புரியாமல் கேட்டாள் யாழினி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவள் மலுப்பனாக பதில் கூற, இல்லை எனக்கு தெரியணும், நீ அத்தானோட பேச்சை எடுத்தாலும் சரி, இல்லை அத்தான் பக்கத்தில் இருந்தாலும் சரி, நீ ரொம்ப பயப்படுற, இதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் கையை பிடித்து கொண்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாழினி, வா கீழே போகலாம் என்று அவள் கீழே செல்வதற்காக அவளிடம் பேசவும், இல்லை முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, அதுக்கு அடுத்து கீழே போகலாம், இல்லைன்னா நான் வரமாட்டேன் என்று கைகளை கட்டி கொண்டு யாழினி அந்த மெத்தையில் சம்மளக்கால் போட்டு அமர்ந்து விடவும், அதில் ஐயோ என்னடி பண்ற என்று கேட்ட அவள், உனக்கு அத்தானை பத்தி என்ன தெரியும் என்று அவள் கேட்கவும், அப்போ உனக்கு அத்தானை பத்தி நிறைய தெரியுமோ என்று யாழினியும் பதிலுக்கு கேட்டாள். ஆமா நிறைய தெரியும், அவரு இங்க வந்ததுல இருந்து நான் அவரை பார்த்துட்டு தானே இருக்கேன் என்று அவள் நெஞ்சில் கையை வைத்து மூச்சு ஒன்றை இழுத்து விடவும், அப்படி என்ன மேடம் நடந்துச்சு, உன்கிட்ட எதுவும் அத்தான் என்று அவளிடம் கேட்கவும், அட அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அத்தானுக்கு ரொம்ப கோபம் வரும்னு நினைக்கிறேன் என்று அவள் கூறவும், ரொம்ப கோபம் வரும்னு நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம், கோபம் வருவதை நீ பாத்தியா என்று யாழினி கேட்கவும், பின்ன நான் பார்க்காமையா சொல்றேன், வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் அத்தானோட பேச்சில் அப்படியே வாயை பொத்திட்டாங்க, யாரும் அத்தா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, அப்புறம் திவ்யாவோட கன்னத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு பாரு தெரியுமா என்று அவள் கூறவும், அவளை புருவம் சுருக்கி பார்த்து, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என்று அவள் கேட்கவும், அட இப்பதான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, அப்புறம் அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் வச்சு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, அத்தான் வந்து வெறும் 9 நாள் தான் இருக்கும், இந்த 9 நாளுமே அவர் கோபத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தினார், வந்த அன்னைக்கே கண்ணாடி எல்லாம் உடைச்சி பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாரு என்று அவள் கூற, அப்படியா என்று யாழினி பார்த்தாள். ஆமா, நான்லாம் அவரை பார்த்ததுல இருந்தே பயம்தான், கை கால் எல்லாம் நடுங்குது அவரை பார்த்தாலே, அதுவும் திவ்யாவை அடிக்கும்போது அப்படியே அந்த சத்தம் என் காதுல கேட்டுச்சு பாரு, அப்போ நான் கிச்சன்ல இருந்தேன், எனக்கு அந்த சத்தம் கேட்ட போது கொயின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஐயோ அந்த அடி எனக்கே விழுந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா, எனக்கு அவரை பார்க்கும்போது எல்லாம் அந்த பயம் தான் வருது, என்னால் அவர் பக்கத்துலேயும் நிற்க முடியாது, அவரோட பேச்சையும் கேட்க முடியாது என்று அவள் கூறவும், என்னடி திவ்யா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா, அதனால தான் அடிச்சிருப்பாங்க என்று யாழினி கூறவும், ஐயோ திவ்யாவை சரி, அப்போ அத்தை மாமா அந்த பாட்டி என்று அஸ்வினி கூறவும், அத்தை மாமாவையுமா என்று புரியாமல் அவள் பார்க்கவும், ஐயோ உனக்கு தெரியாது, வந்த நாளில இருந்து சண்டை நடக்குது, அதுவும் அத்தான் பேசுனா, அத்தை மாமா பாட்டி அப்புறம் அந்த மல்லிகா சித்தி அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த கணேஷ் சித்தப்பா, அதுக்கடுத்து கூடவே அவங்களுடைய பசங்க ஹரிணி அப்புறம் அந்த அண்ணா ஹரி, இப்படி யாருமே வாயை திறக்க கூட மாட்டாங்க, அத்தனை பேரும் கப் சிப் தெரியுமா, அத்தானோட பேச்சு மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா கேட்டுட்டு இருக்கும், எனக்கு அவர் பக்கத்துல போனாலே கை கால் எல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது தெரியுமா என்று அஸ்வினி கூறவும், அதை கேட்டதுமே
உனக்கு இவ்வளோ நடுக்கமா இருக்குது இல்ல, அப்போ நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் என்று யாழினி கூறவும் அதிர்ச்சியோடு பார்த்தாள் அஸ்வினி. அவளுக்கு தெரியும் அவன் தன் கழுத்தில் அவன் மாங்கல்யத்தை கட்டி 7 வருடம் ஆகிவிட்டது என்று. ஆனால் யாழினிக்கு அது தெரியாமல் போயிருந்தது. அதனால் அவள் இப்படி பேசுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட அவள் தன் மார்பின் மீது கையை வைத்தாள். என்னக்கா, நான் சொல்றத கேளு, பேசாம இப்பவே இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னும் புடவை எடுக்கல, தாலி எடுக்கல என்று யாழினி பேச தொடங்கவும், நீ வாய மூடு, எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை நிறுத்துறத பற்றி மட்டும்தான் பேசுற, நீனு இந்த மாதிரி பேசக்கூடாது என்று அஸ்வினி கூறவும், நீங்க எப்பத்துல இருந்து குழந்தையில இருந்து பெரிய ஆளா ஆனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம் என்று யாழினி கேட்கவும், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய ஆளாகிட்டேன் என்று அவள் கூறவும், எப்படி 13 வயசுல பெரிய பொண்ணு ஆனதும் உன்னை பெரிய ஆளுன்னு சொல்லிட்டாங்களே என்று சிரிப்போடு கேட்டாள் யாழினி. அதனால தானே எனக்கு கல்யாணம் பண்ணி இங்க அனுப்பி வச்சுட்டாங்க என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டு அவள் சிந்தனையில் இருக்க, என்னடி அக்கா, கிடைச்ச கேப்ல என்ன அத்தான் கூட என்று அவள் பேசவும், ஐயோ நீ சும்மா இரு, அவரை பத்தி பேசாத என்று அஸ்வினி கூறவும், அடிப்பாவி, இப்ப பேசக்கூடாது. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அத்தானும் தனி வீட்டுல தானே வாழ போறீங்க, அப்போ என்ன பண்ணுவ? நீயும் அத்தான் மட்டும் அந்த வீட்டில் இருப்பீங்க, வேற யாரும் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. மாமா, அத்தை, அப்புறம் இந்த வீட்டில் இருக்க யாருமே அந்த வீட்டில் உன் கூட இருக்க மாட்டாங்க. நீயும் அத்தானும் மட்டும். அப்போ என்ன பண்ணுவீங்க மேடம் என்று யாழினி கேட்கவும், அதை கேட்டதும் அவள் அதிர்ச்சியோடு தன் தங்கையை பார்த்தாள். யாழினி, நீ என்ன சொல்ற என்று அவள் கேட்கவும், ஆமா, நீ அத்தான் கூட அந்த வீட்டில் தானே போய் வாழ போற என்று யாழினி கேட்கவும், இல்லை, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் என்று அவள் உடனடியாக கூறினாள். அஸ்வினியை அமைதியாக பார்த்த யாழினி, எதுக்கு அக்கா போக மாட்ட என்று கேட்கவும், இல்லை, எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்குது யாழினி, அப்படி இருக்கும்போது நான் அவர் கூட எப்படி வாழுவேன் என்று அவள் கேட்கவும், அதை கேட்டதுமே தன் அக்காவை அமைதியாக சில நொடிகள் பார்த்து, அக்கா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன், அந்த கேள்விக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லு, ஓகேவா என்று கேட்கவும், என்ன கேள்வி என்று புரியாமல் தன் தங்கையை பார்த்தாள் அவள். உனக்கு அத்தானை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க என்ற விஷயம் உன்கிட்ட சொல்லி அதுக்கு அடுத்து தானே அம்மாவும் அப்பாவும் உன்னை இங்க அனுப்பி வச்சாங்க, ஆமா இல்ல, இந்த கேள்விக்கு பதில் வேற எதுவும் பேசக்கூடாது என்று யாழினி கேட்கவும், ஆமா என்று தலையசைத்து பதில் கூறினாள். சரி, உன்கிட்ட அப்போ அந்த கேள்வியை கேட்கும்போது உன்னோட மனசுக்குள்ள என்ன தோணுச்சு? அத்தான பத்தின ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சா, இல்ல அப்படி எதுவும் இல்லையா என்று யாழினி கேட்கவும், அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தாள். அக்கா, உன்கிட்ட தான் கேட்டேன், சொல்லு, நீ அத்தானை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அம்மாவும் அப்பாவும் பேசும்போது உனக்குள்ள ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சா இல்லையா என்று மீண்டும் கேட்கவும், என்னடி பேசுற, அப்ப நான் சின்ன பொண்ணு, எனக்கு எதை பத்தின எந்த எண்ணமும் இல்லை என்று அவள் கூறவும், சரி, அப்போ உனக்கு எந்த எண்ணமும் இல்லை, ஆனா இப்போ உனக்கு ஏதாவது எண்ணம் வந்துச்சா, அதாவது அத்தான் எப்படி இருப்பாங்க, அத்தானை பார்க்கணும், அத்தான் கிட்ட பேசணும், அப்புறம் அத்தான் கூட வெளியில போகணும், இப்படி ஏதாவது எண்ணங்கள் என்று கேட்க, அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை அவளுக்கு. அக்கா, உன்கிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லு என்று அழுத்தமாக அவள் கேட்கவும், அது என்று அவள் தயங்கி நிறுத்தவும், அப்போ உனக்கு இதெல்லாம் தோணி இருக்கு கரெக்ட் என்று கேட்கவும் அவள் மௌனமாக இருந்தாள். அத்தானை நேரில் பார்த்ததும் உன் மனசுக்குள்ள என்ன தோணுச்சு? அத்தானை பார்த்ததுமே அவரோட கண்களை உன்னால நேருக்கு நேருக்கா பார்க்க முடிஞ்சுதா, அவர்கிட்ட உன்னால பேச முடிஞ்சுதா என்று கேட்கவும், அதை கேட்டதுமே முடியல, அதான் நான் சொன்னேனே அவர் எனக்கு பார்த்தாலே பயம் அப்படின்னு என்று அவள் கூறவும், அதை கேட்டதுமே மெல்லிய புன்னகையோடு, ஐயோ அக்கா, உனக்கு அவர் மேல இருக்கிறது பயம் இல்லை, வெக்கம் என்று கூறவும், அதிர்ச்சியோடு, வெக்கமா என்று தங்கையை பார்த்தாள். ஆமா, வெட்கம். நம்ம யாரையாவது ஒருத்தரை அதிகமா நேசிப்போம் அப்படின்னா அவங்களுடைய கண்களை நேருக்கு நேரா பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கண்கள் ஈர்ப்பு விசை மாதிரி ஒருத்தர் காந்த மாதிரி பயங்கரமா இழுக்கும் என்று யாழினி கூறவும், அதை கேட்ட அஸ்வினி, நீ சும்மா இருடி, ஏதேதோ புலம்பிட்டு இருக்க, நீ காலேஜ் போறியா இல்லைனா வேற ஏதாவது கத்துக்க போறியா என்று தங்கையை முறைத்தபடியேயும்
அங்கு கிடந்த அழுக்கு துணியை எடுத்து ஒரு பையில் வைத்து பேச்சம் மாற்றும் விதமாக அந்த அறையை விட்டு வெளியில் சென்று விட்டாள் அஸ்வினி. போ எங்க போக போகிற? இந்த யாழினி வந்ததே அக்காவுடைய வாழ்க்கையை அழகா மாத்துறதுக்காகத்தானே. கண்டிப்பா உன் வாழ்க்கையை அழகா மாத்தாம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டா இந்த யாழினி. ஒன்று நீ கௌதமா தான் கூட சந்தோஷமா வாழணும், இல்லைனா நீ எங்க கூட சந்தோஷமா வாழணும். எனக்கு தேவை உன்னுடைய சந்தோஷம் என்று செல்லும் தன் அக்காவை பார்த்து உதட்டுக்குள் முணுமுணுத்து கொண்டாள் அவள். தூங்கிக் கொண்டு இருந்த தன் தம்பி ராகுல் இருவரையும் அடித்து எழுப்பி அந்த அறையை விட்டு வெளியில் சென்றாள் யாழினி. கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.